நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025 பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி பஞ்சபூத ராசிகளிலேயே நீர் ராசியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். கால புருஷனுக்கு 8ஆம் இடமான இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பல போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வேலையில இருந்து, குழந்தை பேர்ல இருந்து, திருமணம், அடுத்து வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய ஒரு விஷயங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான முயற்சிகளும் அதிகப்படியான ஒரு பிரயத்தனைகளும் போடக்கூடிய ஒரு ராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக, அதாவது உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய சில தெய்வ வழிபாடுகள், கோயில்களை பத்தி தான் நம்ம இங்க சொல்ல போறோம். நீங்க 2025 வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சென்னையில நவகிரக தலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த நம்ம கும்பகோணத்துல எப்படி நவகிரக தலங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் சென்னையில நவகிரக தலங்கள் இருக்கு. அதுல நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பொலிச்சலூர்ல இருக்கக்கூடிய சனிஸ்தலமான அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில். அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னைக்கு டைம் கிடைச்சாலும் சரி இந்த வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல தான் போகணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம மனம் ரீதியாக நம்ம ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸா போறோம், தெய்வ வழிபாடு பண்றோம், நமக்கு வேண்டியதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோடு தான் நீங்க போகணும். அதனாலதான் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டயத்துல போய் இந்த சென்னையில இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தாராளமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம். அந்த பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுக்கு 100% வேலையில நிறைய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக மூலதனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2025 மூலதனம் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய உப்பிலியப்ப பெருமாள், அதாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்கும் உப்பிலியப்ப பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு பிரயத்தனத்தின் பேரில் தான் நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்க முடியும். இந்த உப்பிலியப்ப பெருமாளினுடைய இது பாத்தீங்கன்னா உப்பில்லாத அந்த நைவேத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு. அதாவது ரொம்ப கடினமாக ஒரு உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த உப்பிலியப்ப பெருமாள். இந்த உப்பிலியப்ப பெருமாளை எந்த அளவுக்கு பிரார்த்தனை மனதார செய்றீங்களோ அதுக்கே ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி உனக்கு எனக்கு இந்த வேலைகள் சக்சஸ் ஆனா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ற, இல்ல ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெருமாளினுடைய அனுகிரகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2025 முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுல நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், என்ன செஞ்சா நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டுல துர்க்கை அம்மனோட படத்தை வச்சுக்கோங்க. துர்க்கை நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பலம் வாய்ந்த ஒரு அம்மன். அத
அதை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் தூய்மையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களையும் நம்ம தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த துர்க்கை அம்மனுக்கு அணையா விளக்கு, அதாவது 24 மணி நேரமும் ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. ஏத்தி வைக்கும் போது இந்த 2025 விருச்சிகராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே வெற்றி தான். நீங்க போராடி ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லா அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் அந்த போராட்டத்தையும் அந்த தெய்வம் பார்த்துக்கும் உங்களுக்கு. அதனால இதை மாத்திரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு ஒரு மிக பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. அதற்கு அந்த தெய்வத்தை நம்ம முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.